ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் சீசன்லேயே எளிதாய் கிடைக்கக்கூடிய பலாப்பழம் வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரைக்கப்பளவுக்கு ரவை, வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன். கூடவே அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவோட கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸான பதத்துக்கே பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கோம், ரவை நல்லா தண்ணியை உறிஞ்சும். அதனால் தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா லூஸாகவே மாவை பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி கொஞ்சம் லூஸான பதத்திலே மாவை பிசைஞ்சிக்கங்க. இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து மாவோட நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி தடவி பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். நல்லா சாஃப்டாகும் மாவு. இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு நான் பலாப்பழம் எடுத்துருக்கேங்க. பலாப்பழத்தில் 10 சொலைகள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 10 சொலை கிட்ட தேவைப்படும். மீடியமான சைஸில் ஒரு 10 சொலை எடுத்துக்கங்க. அது உள்ளே இருக்க கொட்டை பகுதியை எடுத்துகிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைக்கிறப்ப நைஸாக அரைப்படும். இப்போ எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இதை மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும், கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா இதை மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காவும் நல்லா நைஸாக மஞ்சி இருக்கணும். இப்போ ஒரு சாஸ்பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், அரை கப் ரவை எடுத்தோம், அதே கப்பால் அரை கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு வெல்லம் கரையிறதுக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ வெல்லம் கரைஞ்சி கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லாவே கரைஞ்சி கொதி வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடலாம். அப்படியே ஆறட்டும். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து தேங்காவை ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கலாம். நெய் விட்டு தேங்காய் வறுக்கிறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. இப்போ தேங்காவில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரையாக இது மாதிரி வறுபடணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதோட கரையை வச்ச வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும். இப்போ நல்லா தேங்காவோட நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பலாப்பழ விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சிருக்கு பாருங்கள். மிக்சர் ஜாரில் தண்ணிலாம் விடாமல் மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வச்சு விடுங்க. வச்சு விட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம பலாசோலை விழுதை சேர்த்ததுமே கொஞ்சம் இலகன பதம் வரும். இதை அப்படியே அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்து திக்காகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து திக்காகும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக சுருண்டு வரும். நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி திக்காக வர அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் பலாப்பழ விழுதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்தாலே போதும், நல்லா திக்காகிடும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடலாம். இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ ஓரளவுக்கு ஆறினதும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதிலேருந்து கரண்டி எடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை தான் நம்ம பூரணமாக வைக்க போகிறோம். இது மாதிரி சைஸுக்கு எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுலேருந்து பூரிக்கு மாவு எடுப்போம்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். இப்போ இதை தட்டுறதுக்கு வாழை தேவைப்படும். அதுக்கு நான் சின்னதாக வாழை எடுத்துருக்கேன். நல்லா அலசிட்டு
துணியால் துடைச்சிடுங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வாழை இலையில சுற்றிலும் பரவலாக தடவிட்டு இப்போ மாவை எடுத்து வச்சு சின்னதாக தட்டிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு தட்டுங்க. இந்த அளவுக்கு சின்னதாக தட்டிட்டு இப்போ இதில் நம்ம உருட்டி எடுத்து வச்ச ஸ்டஃபிங்கை எடுத்து உள்ளே வச்சு இது மாதிரி ஓரங்கள் மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஆல்ரெடி போலி ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கிள்ளி எடுத்துடலாம். அந்த மாவோடு சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கிள்ளி எடுத்துட்டு இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டு நல்லா மெலிசா எந்த அளவுக்கு மெலிசா வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசா தட்டிக்கலாம். வாழை இலையில் தட்டுறப்ப ரொம்ப ஈஸியாக தாங்க வரும் தட்டுறதுக்கு. நல்லா உள்ளே வச்ச பூரணத்தோடு இது மாதிரி நல்லா மெலிசா தட்டிக்கங்க. இந்த அளவுக்கு மெலிசா இருக்கணும், ரொம்ப திக்காக இல்லாமல். இப்போ தட்டி எடுத்ததை தவாவில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தவாவை சூடு பண்ணியிருக்கேன். அதில் நம்ம தட்டி எடுத்த மாவை போட்டு எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் இலையிலேருந்து. இப்போ இதை அப்படியே ஒரு 20 செகண்ட் வேகட்டும். வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்து வரட்டுங்க. கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக சாஃப்டாக இருக்கும். நம்ம எப்பயுமே போலி செய்கிறதுனா கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய்லாம் சேர்த்து செய்வோம். இல்லாட்டி வெறும் தேங்காய் மட்டும் வச்சு செய்வோம். ஆனால் இந்த பலாப்பழ சீசனில் பலாப்பழமும் தேங்காயும் சேர்த்து ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.